ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆனந்த் போலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க ட்ரம்ப் வாஸ் எலான் மஸ்க் இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னாக்க எலான் மஸ்க் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அமெரிக்கன் பார்ட்டி. மஸ்க் வந்து எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி மார்ஸுக்கு போகிறதுக்காண்டி ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு நிறுவனத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் சோமனி நிறையா வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு சில ஸ்டேஜில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனாக்க எலான் மஸ்க்கும் ட்ரம்புக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு ஃபுல் அமௌண்ட்டு அவரோட ஃபண்டு ஃபுல்லாக செலவு பண்ணது யாருனாக்க எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் வந்து ட்ரம்புக்கு வந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு பொறுப்பும் கொடுத்தாங்க. யாருக்கு? எலான் மஸ்க்கு இருந்தார். கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பில்லை பார்த்துட்டு எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருனாக்க, இது வந்து நம்ம அமெரிக்காவை வந்து ரொம்ப பின்னுக்கு கொண்டு போயிடும். அதாவது நம்ம உள்ள ஜிடிபி லெவலில் ரொம்ப கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த பில்லு என்ன பில்லுனாக்க, அதான் அங்கே உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களுக்காண்டி உள்ள பில்லு. அதாவது இந்த பில்லு போட்டு மக்கள் வந்து இதில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. என்ன ரீசன்னாக்க, அங்கே உள்ள மிகப்பெரிய பணக்காரங்க, அதாவது எண்ணெய் கிணறு, அதே மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி வச்சுருக்கவங்க இருக்க அதிகமாக இதாக இருப்பாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவங்க அதே லெவலில் தான் இருப்பாங்க, கீழேயும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இந்த ரீசனில் போயிட்டு இருக்கும்போது ஏன்னாக்க, இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் அம்பானி, அதே மாதிரி ஆனந்த் மகேந்திரா என்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் அதே மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டுமே செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க, கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருப்பாங்க, அவங்க வந்து மேலே போயிட்டு தான் இருப்பாங்க. ட்ரம்ப் சைடு போவோம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த மாதிரி நம்ம பணம் எல்லாருக்கும் பணக்காரங்களுக்கு செஞ்சோம்னா அவங்க வந்து நிறைய வந்து நம்ம இராணுவத்தில் மற்ற இதுகளில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கண்ட்ரி வளரும் அப்படின்னு ட்ரம்ப் சைடு உள்ள நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சனிக்கிழமை, அதாவது ஜூலை 5 அவர் வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அவரோட ட்விட்டர் நிறுவனத்தில் அவர் வந்து பதிவிடுறாரு. அதாவது அமெரிக்கன் பார்ட்டி என்ன ஒரு இதை வந்து நான் நிறுவுறேன் அப்படிங்கிற வந்து அறிவிக்கிறாரு. இதை வந்து நான் ட்ரம்ப் கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இப்படி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்க, அவர் அப்படிதாங்க, அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், இப்படி போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எலான் மஸ்க் அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்க, இவரை வந்து எப்படியாவது நாடு கடத்தணும், அதாவது இவர் வந்து குடியேறி தானே அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கும்போது இதில் மெயின் மோட்டிவ் என்னன்னாக்க, இவர் எலான் மஸ்க் என்ன சொல்கிறாங்கனாக்க, நான் வந்து அரசியலுக்கு வந்தேன்னாக்க இங்கே வந்து இருக்கிற 80% மக்களை வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதாவது படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருனாக்க, நான் இங்கே வந்து எனக்கு வந்து எடுத்தவொடனே நான் பெரிய ஒரு கட்சியில் வந்து ஜெயிச்சிட மாட்டேன், ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற வந்து சில பல மாவட்டங்களை வந்து எனக்கு வந்து, அதாவது 10லேருந்து 8 இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட மாகாணங்களை வந்து நான் கையகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. ஏன்னாக்க, இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கங்க. நம்ம ஊரில் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நிறையா மாநிலங்கள் இருக்காங்க. மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை மட்டும் அதை செலக்ட் பண்ணி எடுத்து வருதுன்னு வச்சுங்களேன். அந்த கட்சிக்கு வந்து இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உள்ள ஒரு 10, 20, 30 எடுத்திருக்க அந்த கட்சி தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இவங்களை வச்சு தான் அவங்க வந்து அந்த ஆட்சிக்கே வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரீசனில் தான் எலான் மஸ்க்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ள ஒரு முக்கியமான ஸ்டேட்டில் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 சீட்டு இந்த மாதிரி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி இப்போ என்னன்னாக்க, இப்போ இந்தியாவில் வந்து 2 பெரிய கட்சி இருக்குது, பிஜேபி, காங்கிரஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் 2 பெரிய கட்சி இருக்குது. அந்த 2 பெரிய கட்சிக்கும் இப்போ 3வது கட்சியாக எலான் மஸ்க் வந்து உருவாகியிருக்காங்க. ஏன்னா இவர்கிட்ட வந்து
வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ஒரு பெரிய பணக்காரர் வேற. ஸோ அவர்கிட்ட வந்து எவ்வளோ வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் அங்கே இவர் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இந்த மாதிரி கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னன்னாக்க எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கே உள்ள வந்து இல்லை என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து அங்கே போய் எடுத்து சொல்லுவேன், நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் எலான் மஸ்க் சொல்கிறாரு. அதாவது எலான் மஸ்க் வந்து ஒரு ஃபேஸ்எக்ஸ் ஒரு ட்விட்டர் நிறுவனத்தை வச்சுருக்காரு. அதே மாதிரி அங்கே வந்து அவர் வந்து ஃபேஸ்எக்ஸ் நிறுவனம் ஒன்று வச்சுருக்காங்க. அதான் எலக்ட்ரிக் கார். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் கார் தான். இவரை ஃபாலோ பண்ணி தான் நிறைய கம்பெனி வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் கார் உருவாக்கும் அப்படின்னு ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்காங்க. இந்த பணக்காரங்கள் அம்பானியாக இருக்காங்க. அம்பானியாக வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவர் உள்ளேக்கு பற்றாருங்கிற பாருங்க, அது ஒரு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு இம்ப்ரெஷனாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து பணபலத்தில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் வந்து மக்கள்கிட்டையும் இருக்குது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்டையும் இருக்கும். இதுதான் வந்து ட்ரம்புக்கும் எலான் மஸ்க்கும் உள்ள ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அது பண்ணி என்ன பண்றாரு என்னன்னா நம்ம